சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இதைத்தான் 20 வருடமாக எதிர்பார்த்து காத்திருந்தனர். அரசு ஊழியர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லும் குட் நியூஸ். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 8வது ஊதிய குழு உருவாக்குவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனுமதி வழங்கியுள்ளார். இதனால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் வெகுவாக உயரும். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்த ஊதிய குழு அமலுக்கு வரும். இதில் புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் முதன்மையாக CGHS-இன் கீழ் உள்ளனர். அதாவது மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு திட்டம் அவர்களுக்கு விரிவான மருத்துவ பராமரிப்பு மற்றும் தொடர்புடைய வசதிகளை இந்த திட்டம் வழங்குகிறது. மேலும் CGHS என்றால் என்ன? CGHS என்பது இந்திய அரசாங்கத்தின் மருத்துவ இன்சூரன்ஸ் திட்டமாகும். மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு விரிவான மருத்துவ சேவையை வழங்குகிறது. மருத்துவ ஆலோசனைகள், சிகிச்சைகள் போன்றவற்றிற்கு இது பயன்படும். இதை மத்திய அரசு மாற்ற உள்ளது. 8வது ஊதிய குழுவின் கீழ் புதிய இன்சூரன்ஸ் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. மேலும் கடந்த 3 ஊதிய குழுக்கள் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு புதிய மருத்துவ இன்சூரன்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்த பரிந்துரை செய்தன. இதில் அரசு ஆர்வமாக இருந்தும் இத்திட்டம் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை. மேலும் தற்போது உள்ள CGHS-இன் வரம்பு குறைவாக உள்ளது. மேலும் இதை கிளைம் செய்யும் வசதி எல்லா இடங்களிலும் இல்லை. இந்த காரணத்திற்காக முந்தைய ஊதிய குழுக்கள் ஒரு விரிவான மற்றும் நடைமுறையில் சாத்தியம் உள்ள சுகாதார திட்டம் தேவை என்று அறிவுறுத்தின. இதை கருத்தில் கொண்டு 8வது ஊதிய குழுவின் கீழ் புதிய இன்சூரன்ஸ் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. கடந்த 20 வருடங்களாக இந்த கோரிக்கை வைக்கப்படும் நிலையில் தற்போது இது நிஜமாகும் சூழல் ஏற்பட்டு உள்ளது. மேலும் எப்போது வரும்? தற்போதைய 7வது ஊதிய குழுவின் பதவிக்காலம் ஜனவரி 1, 2026 அன்று முடிவடையும். ஜனவரி 1, 2016இல் உருவாக்கப்பட்ட இந்த ஊதிய குழு 10 ஆண்டுகளுக்கு பின் கைவிடப்பட உள்ளது. எனவே அடுத்த ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி அடுத்த ஊதிய குழு, அதாவது 8வது ஊதிய குழு அமலுக்கு வர வேண்டும். ஆனால் பட்ஜெட்டில் இதற்காக நிதி ஒதுக்கப்படவில்லை. இதனால் அடுத்த பட்ஜெட்டில் தான் இதற்கு நிதி ஒதுக்கப்படும். எனவே அடுத்த நிதி ஆண்டில் இருந்து, அதாவது ஏப்ரல் 1இல் இருந்தே இந்த புதிய ஊதிய குழு அமலுக்கு வரும் வாய்ப்புகள் உள்ளன. அப்போதில் இருந்து புதிய வருமானம் கைக்கு வரும். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழுவுக்கு பிரதமர் ஒப்புதல் அளித்துள்ளார். ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி, அதாவது DA அவர்களின் அடிப்படை சம்பளத்தில் 50% தாண்டிய சில மாதங்களில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் இருவரும் தங்களின் அடிப்படை ஊதியத்தில் 53% DA நிவாரணத்தை பெறுகிறார்கள். 2016 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வந்த 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை பின்பற்றி தற்போது சம்பள அமைப்பு, ஓய்வூதிய அமைப்பு நடைமுறையில் உள்ளது. மேலும் 8வது ஊதிய குழுவின் உருவாக்கத்துடன் சம்பள அமைப்பு முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்படும். 8வது ஊதிய குழுவின் சம்பள உயர்வின் சரியான சதவீதம் வெளியிடப்படவில்லை என்றாலும் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் ஃபிட்மென்ட் காரணியின் மதிப்பு வெளியாகி உள்ளது. இந்த ஃபிட்மென்ட் காரணி 2.57இல் இருந்து 2.86ஆக உயரக்கூடும் என்று தகவல் உள்ளது. மேலும் இது நடந்தால் அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாயில் இருந்து 51,480 ரூபாயாக உயரும். 7வது ஊதிய குழுவின் கீழ் ஃபிட்மென்ட் காரணி 2.57ஆக இருப்பதால் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 6வது ஊதிய குழுவின் கீழ் ரூபாய் 7,000 ரூபாய் 18,000ஆக உயர்த்தப்பட்டது. 7வது ஊதிய குழுவின் கீழ் மொத்த குறைந்தபட்ச சம்பளம் மாதம் ரூபாய் 36,020ஆக உயர்ந்தது. மேலும் இப்படிப்பட்ட நிலையில்தான் 8வது ஊதிய குழுவில் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் 186% உயரும் என தகவல் வெளியாகி உள்ளது. 7வது ஊதிய குழுவின் கீழ் 2.57 ஃபிட்மென்ட் காரணி உள்ளது. இது 8வது ஊதிய குழுவில் குறைந்தது 2.86 ஃபிட்மென்ட் காரணியாக உயரும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. 2.86 என்ற ஃபிட்மென்ட் காரணிக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்தால் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்சம் சம்பளம் 186% அதிகரித்து ரூபாய் 51,480ஆக இருக்கும். இது தற்போதைய ரூபாய் 18,000உடன் ஒப்பிடும்போது 186% உயர்வு ஆகும். 8வது ஊதிய குழு 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 8வது மத்திய ஊதிய குழுவை உருவாக்குவதற்கு ஆவலுடன் காத்திருந்தனர். இது அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் பிற சலுகைகள் தொடர்பான பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு அதன் பரிந்துரைகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கும். 7வது ஊதிய குழு அமலுக்கு வந்ததில் இருந்து 10 ஆண்டுகள் இடைவெளியுடன் அடுத்த ஊதிய குழுவை 2025 அமல்படுத்த வேண்டும். பொதுவாக 2 வெவ்வேறு ஊதிய கமிஷன்களை அமல்படுத்துவதற்கு இடையே 10 ஆண்டுகள் இடைவெளியை மத்திய அரசு பின்பற்றுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.